வணக்கம் நண்பா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு 100 பேர் பார்த்தீங்கன்னா 1 or 2 மெம்பர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து தளபதிக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தளபதி கண்டென்ட் தான் நான் போடுறேன். ஸோ இப்போ ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நடந்திருக்கு, யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து இவ்வளோ நாளாக வெளியே வரலன்றது தான் வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ தளபதி மேலே வந்து எல்லாரும் குறை சொல்கிறது என்னென்னா, எல்லாரெல்லாம் கிடையாதுங்க, இந்த மீடியாவில் சோஷியல் மீடியாவில் வந்து தளபதி பிடிக்காதவங்க, சினிமாவில் வந்து தளபதி பிடிக்காதவங்க, அவர் மேலே ஒரு வன்மத்தில் அவரோட வளர்ச்சி, அவரோட அரசியல் வளர்ச்சி, சினிமா வளர்ச்சி பிடிக்காமல் எப்படா வந்து காலம் கிடைக்கும், எப்படா கேப்பு கிடைக்கும், அப்போ வந்து பேசி விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நினச்சாங்க. அந்த கரூர் சம்பவம் தான் தெரியுமே, பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்து 41 பேர் வந்து இறந்துருந்தாங்க. ஸோ 27ஆம் தேதி செப்டம்பர் 27 இந்த விஷயம் நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அதை பற்றின பேச்சு தான் வந்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. அதை வச்சு நம்ம இது வரைக்கும் ஒரு அரசியல் பண்ணது கிடையாது. தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அதை வச்சு அரசியல் பண்ணதே கிடையாது. ஆனால் வந்து மற்ற கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அரசியல் இதை வச்சு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க, தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் வந்து தளபதிக்கு வந்து சப்போர்ட்ன்றது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. பாதிக்கப்பட்ட ஃபேமிலியே வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஃபேமிலி கூட தளபதியை எதிர்த்து பேசலைன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். எதிர்த்து பேசலைன்னு சொல்கிறத தாண்டி எங்கள் அண்ணன் வந்து என்ன தப்பு பண்ணார், எங்களை பார்க்க தானே வந்தார் கரூருக்கு, அவர் ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் வந்து பாதிக்கப்பட்ட ஃபேமிலியே சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் அது எவ்வளோ அன்பு, பாசம், லவ்ன்றது வந்து தளபதி மேலே வச்சுருக்காங்கன்றது வந்து இப்போயே தெரியுது. ஸோ விஷயம் என்னென்னா, தளபதி வந்து ஏன் வந்து கரூருக்கு போகலை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் பிடிக்காதவங்களுக்கு அது ஒன்று தான் சொல்ல முடியும். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றது தளபதிக்கும் தளபதி ஃபேன்ஸ் தான் தெரியும். அவர் பர்மிஷன் கேட்டுட்ருக்காரு கரூருக்கு போகிறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துச்சு, ஆல்ரெடி 41 பேர் இறந்துருக்காங்க. ஸோ நம்ம கௌத்தம்லாம் வந்து அப்படி எடுத்துலாம் போயிட முடியாது. ஸோ நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றத வந்து இந்த செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மேலே இந்த கேஸ்லாம் போட்டு அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட 41 ஃபேமிலியில் வந்து நேற்று 4 மணிக்கு, என்னது சாயந்தரம் 4 மணிக்கு வந்து தனுஷ்குமார் அப்படின்றவரோட ஒரு ஃபேமிலியோட வந்து தளபதி விஜய் வந்து வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ வீடியோ கால் பண்ணி வந்து அந்த ஒரு ஃபேமிலியோட வந்து பேசியிருக்காரு. ஸோ பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பையனோட சிஸ்டர்ஸ்ட்டை வந்து தளபதி வந்து பேசியிருக்காரு. உங்கள் பிரதர் வந்து இறந்துட்டார், நான் இப்போ என்ன ஆறுதல் சொன்னாலும் அது சரியாக போகிறது கிடையாது, நடக்கக்கூடாது, நடந்துடுச்சு தான், யாருமே இது எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல, நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. உங்கள் ஃபேமிலியில் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டம் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனாலும் வந்து இதை விட்டு மீண்டு வந்து ஆகணும். நான் வந்து உங்கள் பிரதர் இல்லைன்னு நினைக்காதீங்க, நானும் உங்கள் பிரதர் தான். உங்கள் ஃபேமிலியில் என்ன கஷ்டம் வந்தாலும், எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு அண்ணனாக நீங்கள் என்கிட்ட பேசுங்க, ஒரு அண்ணனாக என்கிட்ட கேளுங்க. நான் எப்பயுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவங்க கிட்ட மட்டும் கிடையாது, தனுஷ்குமாரோட அம்மாட்டையும் பேசியிருக்காங்க. அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளையாக நான் இருக்கேன், உங்கள் பிள்ளை வந்து இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு வந்து நான் எப்பயுமே கூடவே இருப்பேம்மா. உங்கள் ஃபேமிலி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பாக கூடவே இருப்பேன். இப்போ நான் 20 வருஷம் கொடுக்குறதால வந்து எதுவும் மாற போகிறது இல்லைம்மா, உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு தான் அதை கூட பண்ணேன். ஸோ இதனால் எதுவும் மாறிட போகிறது கிடையாது, ஆனால் வந்து உங்கள் பிள்ளையாக நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ கால் எடுக்காதீங்க, நான் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் கூட பண்ணாதீங்க, நான் உங்ககிட்ட வந்து பர்சனலாக பேசணும்னு நினச்சேன், உங்ககிட்ட வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஒரு நியூஸ் ஆக்கவோ, இல்லை வந்து மற்றவங்கள மாதிரி வந்து இதை அரசியலாக்கவோ, இல்லை வந்து இதை வச்சு நான் பேசிட்டேன் போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைக்கலாமா. ஏன்னா உங்கள் கஷ்டன்றது வந்து என்ன செஞ்சாலும் மாற போகிறதில்ல. நான் வந்து உங்ககிட்ட பேசணும், உங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு பிள்ளையாக பேசணும்னு நினச்சேன், அதனால் வந்து பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து தளபதி விஜய் வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து பேசியிருக்காரு. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் வந்து நேற்று 4 மணிக்கு பேசியிருக்காரு, நேற்று சாயந்தரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஒன்று தாங்க, இதுவே வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சி இது வெளியே வந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மற்ற ஃபேமிலிட்டையும் வந்து தளபதி விஜய் வந்து பேசியிருக்காரா அப்படின்றது இப்போ நமக்கு தோணுது. ஏன்னா 41 ஃபேமிலின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து மற்ற ஃபேமிலிட்டையும் வந்து வீடியோ கால் வந்து பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களையும் வந்து வெளியே சொல்லாதீங்கன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து நேற்று பேசின விஷயம் அப்படின்றது வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மற்ற ஃபேமிலிகிட்ட கொஞ்சம் நிறைய ஃபேமிலிகிட்ட பேசியிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். அது இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரும். ஸோ நீங்கள் வந்து சொல்லலாம், என்ன ப்ரோ
இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் உருட்டிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து தளபதியை பிடிக்காதவங்க, தளபதி ஹேட்டர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பாங்க. இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லலைங்க, அஃபிஷியலாக வந்து தினத்தந்தியில் வந்து நியூஸ் போட்டிருக்காங்க. தினத்தந்தி வீடியோ வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக தளபதி விஜய் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்ற முதற்கொண்டு வந்து தந்தியில் வந்து பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே ஒரு சோர்ஸு. ஸோ நான் ஒன்றும் அடிச்செல்லாம் விடலை, நீங்கள் வந்து சும்மா கதை விடாதீங்க ப்ரோன்ட்டு. விஜய் பிடிக்கலனா அவங்களுக்கு அந்த மாதிரி அடிச்சு வர மாதிரி தான் தெரியும். ஸோ அது வந்து அஃபிஷியலாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ் சேனல்ஸ்லேயே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி வந்து அடுத்து கரூருக்கு எப்போ போவார்ன்றது தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் பர்சனலாக, தளபதி வந்து எப்போ போவார் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வீக்லேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து அங்கே போவார் அப்படின்ட்டு தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஏன் ஒரு 10 நாள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் போயாகணும். ஸோ நிறைய பேர் இப்போ மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஸோ அவங்களாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜாமீனுக்காக அலைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாம் கிடச்சி உச்சநீதிமன்றத்தில் வந்து ஜாமீனுக்காக அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடச்சப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி தளபதி விஜய் வந்து கரூருக்கு வந்து போவார். ஸோ அங்கே போகும்போது வந்து அங்கே கிடைக்கிற சப்போர்ட்டை பார்த்துட்டு வந்து தளபதி ஹேட்டர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து வயிறு எரிஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தை வச்சு நான் அவங்க அரசியல் பண்ணணுன்ட்டு தான் நிறைய எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. தளபதிக்கு எதிராக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து இது டோட்டல் ஆப்போசிட்டாக போய் தளபதிக்கு வந்து ஒரு ஆதரவாகவும் ஒரு அனுதாபம் கிளம்பி வந்து நிறைய சப்போர்ட் அப்படின்றதா வருது. ஸோ நிறைய பேட்டிகள் வந்து எல்லாமே சொல்கிறாங்க, நிறைய உமன்ஸு, கேர்ள்ஸு, பெண்கள் வந்து தளபதி விஜய்க்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணன் என்னங்க பண்ணார், எங்களை பார்க்க தாங்க வந்தார், அவர் சென்னையில் இருந்தார், என்னென்னமோ சொன்னீங்க, அவர் எங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, ஆனால் வந்து அவர் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே, என்ன பண்ணுறது, நீங்கள் 70-80 வருஷமாக வச்சு நீங்கள் தான் ஆண்டுட்ருக்கீங்க, ஒருத்தர் புதுசாக வரக்கூடாதா, புதுசாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்களோட மனநிலை இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இவ்வளோ பண்ணியுமே கூட வந்து அந்த போக்கிரி படத்தில் வர மாதிரி மண்டை மேலே இருக்க கொண்டைய மறந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சாலும் சரி அது தளபதி விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவாக தான் வந்து மாறிட்டுருக்கு. ஸோ 2026 அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ தளபதியோட சப்போர்ட்லாம் பார்க்குறப்ப வந்து ஈஸியாகவே 2026 வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஸோ மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன தான் வந்து சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ செஞ்சாலும் சொன்னாலும் என்னென்ன விஷயங்கள் வந்து பரப்பினாலும் சரி, மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஸோ மக்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. கடைசியாக வந்து மக்கள் மன்றத்தில் அவங்க கொடுக்கறது தான் தீர்ப்பு, அவங்க போடுறது தான் ஓட்டு, அவங்க யாரை மதித்து யாரை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்றது வந்து இப்போவே வந்து தெரியுது. அவ்வளோ கேர்ள்ஸ்க்கு வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு தளபதிக்கு. அது சோஷியல் மீடியாவில் மட்டும் இந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ தளபதி விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிகிட்ட வந்து வீடியோக்கள் பேசியிருக்காங்கன்றதான் வந்து இப்போ டாக் ஆஃப் தி டவுனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த 41 ஃபேமிலிட்டும் வந்து வீடியோக்கள்லாம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இதுக்கப்புறம் பாதி பேர்ட்ட பேசியிருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் பேசலாம். பேசி முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபேமிலிகிட்ட போய் சப்போர்ட்டாக கூட நின்று இருப்பார். ஸோ நம்மளும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு வந்து எப்போயுமே கூட இருக்க தான் போகிறோம். ஒன்றே ஒன்று தாங்க சொல்கிறேன், தளபதிக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட்டு போட்டிருக்காங்க. சினிமாவில் உள்ளவங்களாம் சொல்கிறேனே, அவன் வந்து இந்த விஷயத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கு ஒரு போஸ்ட்டு போடலை, ஒரு சப்போர்ட்டும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறமும் கூட நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் யாரும் வாய் திறக்கவே இல்லை. விஜய் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும்போது வந்து இதை பயன்படுத்தி வந்து விஜய் வந்து அடக்கிடலாம், விஜய் வந்து முடிச்சு விட்றலாம்னு நினச்சாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோக்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ.